ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த மத்தியான வேளையிலே பேசுவாராக. சில வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுக்கிறார் என்ற வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை பலப்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபத்தை எப்படி செய்து நம் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும், ஜெபத்தில் எத்தனை வல்லமைகள் உண்டு என்று அந்த கருத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆவிலே அனலாயிருங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தின் கருத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவன் மனுஷனுக்கும் பயப்படல, கர்த்தருக்கும் பயப்பட. ஆனால் ஒரு உதவியான ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய விசுவாசம், அந்த அம்மாவுடைய வைராக, அந்த அம்மாவுடைய அது ஜெபம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். தினந்தோறும் அந்த நியாயாதிபதி இடத்துல போயிட்டு என் எதிராளிக்கு இருக்கும் வழக்கு எனக்கு தீர்த்து கொடு என்று அவனை அலட்டிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கும் அதை பொறுப்படுத்திக் கொள்ளாதபடி சில காலங்களை அவன் கழித்து கொண்டு வருகிறான். ஆனாலும் அந்த விதவித்தாய் அவனை விடாதபடி போகும்போது அவன் மனதுக்குள் ஒரு யோசனை வருகிறது. நான் கடவுளுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் பயப்படல, ஆனால் இந்த மகள் மாத்திரம் என்னை வந்து தினந்தோறும் அழட்டுகிறார். அதனால் நான் போய் அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தீர்மானத்தை நியாயம் செய்கிறார். மனுஷன் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கே ஒரு நியாயம் செய்கிற தீர்ப்பு வரும்போது இடைவிடாமல் நாம் கண்ணீர் விட்டு செபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுப்பார். சொல்ற மனுஷன் உங்களுக்கு நீதி செய்யும் போது நான் உங்களுக்கு செய்யாத இருப்பேனா? என்னை நோக்கி கூப்பிட பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க மாட்டோமா? எப்படி செபிக்க வேண்டும்? கருத்தாய் உள்ள உடைக்கப்பட்டு நம்ம செபிக்க வேண்டும். அண்ணால் பாருங்க, கண்ணீரோடு செபிக்கிறார். தன் குடும்பத்தில் எத்தனையோ உபத்திரம், அவங்க கணவனுக்கு 2 மனைவி, ஆனாலும் அவர் என்ன பண்றார்? அந்த பொறுத்து கொண்டு வருடந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போது தேவ சமூகத்திலே குழந்தை இல்லாதபடினால் கண்ணீர் விட்டு செபிக்கிறார், தன் உள்ளத்தை ஊற்றி செபிக்கிறார். அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த ஊர் பார்க்குற ஆசாரியர், ஏன் நீ குடித்து விட்டு வெறிக்கொண்டு இவ்வளவு காலையில் இப்படி பேசுறீ அப்படின்னு. அப்ப சொல்ற, அண்ணா நான் குடித்து விட்டு பேசவில்லை, என் இதயத்தை என் தேவனிடத்தில் ஊற்றினேன் என்று தன் காரியத்தை வெளிப்படுத்தும். அவள் கருத்தோடு ஊக்கத்தோடு செபித்தபடினால், போராடி செபித்தபடினால் ஒரு அழகான ஆண் பிள்ளையை, ஒரு தீர்க்க தரிசியை அவள் பெற்றெடுத்தாள். நாம் நம் பிள்ளைகளுக்காக எப்படி செபிக்கிறோம்? என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு யாரும் விடுதலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்னை உபத்திரப்படுத்துறாங்க, எனக்கு செபிக்கவே நேரமில்லை என்று நாம் புலம்புகிறோம். கர்த்தர் பதிலே கொடுக்கிறேன். ஆனாலும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உள்ளத்தை உடைத்து ஊற்றி அவருடைய சமூகத்தில் செபிக்கிறோமா? கர்த்தர் செய்யார். சீயோன் குமாரத்தியே எனக்காக அழ வேண்டாம், என் பிள்ளைகளுக்காக செபி என்று சொல்கிறார். நாம் எந்த பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் கசப்பு வைராக்கியம் வேண்டாம், ஜெபம் பண்றது வேண்டாம், வேத வாசிப்பது வேண்டாம், ஆலயத்துக்கு போக வேண்டாம், எத்தனையோ வருஷமா செபிக்கிறேன், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை என்று சொல்கிறார். ஆனால் தானியேலை பாருங்க, நேபுக்கரசர் உண்டாக்கின சிலையை கூட வணங்குதில்லை. அவனுடைய வைராக்கியம், தன் ரூம்ல போயிட்டு பலகணியை திறந்து 3 வேளை செபிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீருக்கு 3 வேளை செபிக்கிறார். இந்த மக்கள் மனம் மாறும், இந்த தேசம் ரட்சிக்கப்படும். அந்த உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையாய் கர்த்தரோடு அவனுடைய ஆவி இணைந்தபடினால் என்ன பண்ண எல்லாவற்றையும் கொடுக்காதவன் தேவ சமூகத்தை செபிக்கிறார். 3 வேளை 4 வேளை 5 வேளை அங்கே செபிக்கிறார். அப்போ இந்த சிங்கதவிர போடும்போது சிங்கவனை கொண்டு கொடாதபடி அவனை காப்பாற்றார். ராஜன் வந்து கேட்கிறார், தானியேலே, என் அருமையான மகனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலை ஆக்கினார். தானியேல் சொல்ற, என் தேவன் என் விடுதலை அப்படின்னு ராஜன் சொல்ற. அந்த பட்டணமே அவன் மூலமா ரட்சிக்கப்பட்ட காரணம் ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனுஷனுடைய ஜெபம். அது சொல்ற, ஒருவன் ஒரு வீட்டில் ரட்சிக்கப்பட்டால் அவன் குடும்பம் முழுவதையும் நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாதம்
நாம் பற்றி இடுக்க பிடிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். யாக்கோபு பாருங்க, எவ்வளோ அவன் எத்தனை தான் அவங்க அண்ணனை ஏமாத்துறான், அவங்க அப்பாவை ஏமாத்துறான், அவங்க மாமனை ஏமாத்துறார். ஆனாலும் அண்ணனை சந்திக்கும் போது அந்த தைரியம் அவனுக்கு இல்லாதபடினால் இரவு முழுவதும் போராடி சொல்லிக்கிறான். யார்கிட்ட போராடுறாரு? தேவனோடு போராடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஐயோ நான் போகணும், எனக்கு வழி விடு. இல்லை, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. ஐயோ என் பேரை கேட்டுட்டாரு. எப்படி அவன் போராடி யாக்கோபா இருந்தவன் இஸ்ரவேலாய் மாற்றான். அந்த போராட்ட ஜெபம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில வியாதியா, கண்ணீரா, மரணங்களா, அவமானமா, உன்னை தூஷிக்கிறார்களா? என் அண்டையே நீ வா, உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். என் சாமி கூட 3 வேளை அதிகாலை ஜெபம், அதிகாலையில தனிமையாய் போய் ஜெபிக்கிறார். ஏன் அவன் தேவகுமாரத்தை ஜெபிக்க அவருக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் தன் தகப்பனுடைய சித்தத்தை இந்த பூலோகத்தை நான் செய்ய வேண்டும். அதனால நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கணும். என் தகப்பன் எப்போது என்னோட கூட இருக்கணும். என் ஆவில அவர் அனல் கொண்டு இருக்கணும். நான் அப்பதான் பலப்படுத்தி இந்த உலகத்துல நான் சாட்சியாய் வாழ முடியும். எனக்கு கர்த்தர் பலனை கொடுக்கணும், என் ஆவிக்குள்ளே வல்லமையை கொடுக்கணும் என்ற ஊக்கமாக செபிக்கிறார். காலை மாலை இரவில கூட ஊழியர் செய்துவிட்டு இரவு முழுவதும் செபிக்கிறார். நாம் எப்படி செபிக்கிறோம்? நாம் எப்படி செபிக்கிறோம்? நம்மை தரைமட்டமாய் காத்தல். நாம் அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் கர்த்தர் சொல்றார். கருத்தோட ஜெபம், எனக்கு பிரியமான ஜெபத்தை செய்யணும். அலைக்கலைக்கிற ஜெபம் உனக்கு வேண்டாம் என்று ஜெபத்தை பற்றி பார்க்கும்போது அநேக ஜெபங்கள் வேதத்திலே சந்தோஷமாயிருந்து துக்கத்துல நீ என்ன பண்ண, நீ கவலைப்படுகிற நேரத்துல கூட நீ என்ன பண்ண, வேதத்தை ஜெபம் பண்ணுன்றார். சந்தோஷமா துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்ணுன்றார் வேதத்தை. யோவான் யாக்கோபு புஸ்தகத்தை சொல்றார், துன்பப்பட்டாலும் நீ என்ன பண்ண, ஜெபம் பண்ணு. நீ சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடுன்றார். உன் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அந்த நிலைமை நம்மை மாற்ற வேண்டும். அடுத்த தாவீது ராஜா சொல்றாரு, உன் சுத்தாவி நிலைவரமான ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகாது. அப்ப ஏற்பட்ட தாவீது தப்பு செய்யும் போது தன் தப்பை உணர்ந்து தேவ சமூகத்துல 51வது சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது அது முழு சங்கீதத்தை படித்து பாருங்க. தாவீது அழகாக தன்னை அறிக்கையிடுகிறார். நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாவத்தை உள்ள வச்சு ஒரு பாவத்தை வெளியே செய்வோம். முற்றிலுமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னை சுத்திகரித்துக்கொள். அப்படி பலப்படும். எனக்குள்ளே இணைந்து ஆவியோ உற்சாகமானது, மாம்சத்தோ பலவீனம். அதனால தான் சொல்றார் 1வது சங்கீதத்துல, இரவும் பகலும் என் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பார்க்கிறான். அவன் நீர்கால் ஓரமாய் நடப்படும், தன் கனியை கொடுத்து இடைவிடாத மரத்திற்கும் நம் இடைவிடாமல் துன்மார்க்குடைய வெளியிலே நடவார், பாவிகள் வழியிலே நின்றார், பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்கார. கர்த்தர் சங்கீதங்களினால் அநேக காரியங்கள் நம்மோடு பேசுகிறார். வேதத்தில் அநேக ஸ்திரிகள் செபிக்கிறார். எஸ்தர் ராஜாத்தை செபிக்கிறார், தன் தேசத்துக்காக செபிக்கிறார். ஏன்? அவர் அனாதை. தன் சித்தப்பா எடுத்து வளர்த்த மகள் ஆச்சார் அரண்மனைக்குள்ள போகும்போது சித்தப்பா சொல்றாரு, நீ இந்த இடத்துல நீ பேசாவிட்டால் இந்த கல்லும் மற்றவர்கள் எழுதுவார்கள். அப்பதான் ராஜாத்தி தன் தாதிகளோடு இரட்டை உடித்துக் கொண்டு உபவாசத்தோடு கண்ணீரோடு செபிக்கிறார்கள். தேசத்து யூத மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். நம் குடும்பங்களை எப்படி கொண்டு வர வேண்டும்? அந்த ஊக்கமான கருணையான ஜெபம். ஜெபத்துக்கு அநேக கடினமான ஜெபம், இறக்கமுள்ள ஜெபம், கடினமான இருதயத்தோடு ஆழமான ஜெபம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். ஜெபத்தினால் எல்லாம் நம்மால கூட கற்றுச் செல்கிறோம். அதனால் இந்த வேளையில் நம்மை எப்படி பக்குவப்படுத்திக் கொண்டு விழித்திருந்து செபிக்கிறோம். அதிகாலை ஜெபம் கற்றுச் செல்றார். அறிவிக்க மாட்டார். நம்மோடு ஏன் அதிகால வேலை அமைதிகளான நேரம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு நம்முடைய பாரம், நம்முடைய கவலை அநேகருக்கு
செபிக்கிறோம், நம் குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், மற்றவர்களுக்காய் செபிக்கிறோம். தேசத்துக்கு செபிக்கும்போது நம்முடைய சிறையிலிருந்து தேசத்தின் கட்டுகளை உடைத்த கர்த்தர் வல்லவர். அதனால்தான் தாவீது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமா பெணல் உள்ளதாய் மாற்ற முடியாது. இந்த நாள் எப்பொழுதும் இடைவிடாமல் சொன்ன சந்தோஷத்தோடு சொன்ன கர்த்தரை உறுதியாய் கற்றுக்கொண்டு செபிக்கிறோம். கர்த்தருடைய உண்மையான நாளை நாம் எதிர்பார்த்து செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் அநேக அர்த்தங்கள் உண்டு. எப்பொழுதும் செபித்துக்கொண்டு இடைவிடாமல் செபிக்கணும். இடைவாமல் எப்படி செபிக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய முகத்தை தேடுவதே ஜெபம். நமக்கு ஒத்தாசை வருவதுமே நேராக நம்முடைய கண்கள் ஏறெடுக்கும் போது ஜெபம். தெய்வ பிரசன்னத்தினால் அவருடைய பாத தண்டையில் அமர்ந்திருப்பதே ஜெபம். நம்முடைய இருதய துடிப்பு அத்தனையும் இயேசு என்ற நாமத்தோடு இணைந்து விடுவதே ஜெபம். நம்முடைய உள்ளமும் கர்த்தருடைய உள்ளமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஆழமாய் ஐக்கியம் கொள்வதே ஜெபம். இப்பேற்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், வாரங்கள், இருந்த குடும்பங்கள், அன்பில்லாத குடும்பங்கள், அப்பா கர்த்தர் நமக்கு உதவி, நம் ஆத்துமாவிலே பலன் தந்து கர்த்தர் தாமே இந்த நாளை இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் பேச கொடுத்தபடினால் அவரை நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரர்களே, உங்களையும் தாழ்த்தி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவர்களை தேடுங்கள். மேலானவர்களை தேட வேண்டும் என்றால் நம்மை முழுமையாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.